ஏற்கனவே விஜய் பண்ண காரியத்தால காவேரி குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேருமே விஜய் மேல கொலை வெறியோட இருக்கிறது மட்டும் இல்லாம குமரன் ஒரு படி அதிகமாவே போய் விஜய கை நீட்டி அடிக்கவே செஞ்சிடறாங்க. அதனால மொத்த குடும்பமும் ரொம்பவே பதட்டத்தோட இருக்கும்போது இந்த சூழ்நிலையில கூட ராகினி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவங்க இந்த நேரத்திலேயே அவங்களோட சுய புத்தியை காட்ட ஆரம்பிக்கிற மாதிரி அவங்களோட அப்பாவை கூப்பிட்டு நடந்துட்டு இருக்க பிரச்சனையை இன்னுமே பெருசாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க அப்பா மூலியமா காவேரியோட குடும்பத்தை ரொம்பவே கேவலப்படுத்துற மாதிரியும் பண்ணிடுறாங்க. அதனால காவேரியோட அம்மா ராகினி நினைச்ச மாதிரியே தான் நடந்துக்கிறாங்க. அதாவது அவங்க காவேரியை அடிச்சு அங்கிருந்து இழுத்துட்டு போனது மட்டும் இல்லாம உன்னை மலை மாதிரி நம்பியிருந்தோமே, என்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நீ பண்ணது மட்டும் இல்லாம எங்க நம்பிக்கை அத்தனைத்தையுமே நீ சதைச்சிட்டியன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா உன்ன மாதிரி ஒருத்த கூட என் பொண்ணு வாழ்றதுக்கு பதிலா என் கூட வாழாவெட்டியாவே இருந்துட்டு போட்டோம். ஏன்னா இப்போ இவங்க சொன்னதெல்லாம் எனக்கு அவ்வளவு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா இவங்க எப்பவுமே இப்படிதான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவங்க சொன்னதுல ஒரு விஷயம் உண்மைதானே, இவ காசு வாங்கிட்டு தானே இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு இந்த ஊர் கண்டிப்பா பேசதான் செய்யும். அதனால என் குடும்பம் இதுக்கு மேலையும் அவமானத்தை சந்திக்கதான் போகுது. ஆனா அதுல கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் பொண்ணோட வாழ்க்கையே இப்ப போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியுமே காவேரியை அடிச்சு இழுத்துட்டு போக பார்க்க, ஆனா விஜயோ காவேரியோட கையை பிடிச்சுக்கிட்டு தயவு செஞ்சு என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனா யாருமே விஜய கொஞ்சம் கூட மதிக்காம அவங்க காவேரி கிட்ட இருந்து இதுக்கப்புறமா எதையும் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு காவேரியை தர அடிச்சு இழுத்துட்டு போக காவேரியும் கதறி அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. விஜயும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு, அதாவது வெண்ணிலா அவங்களை விட்டு பிரியும் போது கூட இந்த அளவுக்கு அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்களான்னு தெரியல. ஆனா இப்போ அதை விட பல மடங்கு அதிகமான இஷ்டத்தோடையும் வருத்தத்தோடையும் அழுதுகிட்டு இருக்க. அப்ப தாத்தாவும் பாட்டியும் விஜயை சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா விஜயோ தான் கிட்ட இந்த மாதிரி காவேரியோட குடும்பம் நடந்துகிட்ட எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு உடஞ்சு போய் கதறி அழுதுட்டு இருக்க. அப்ப இதை பார்த்துட்டு அங்க நின்றுட்டு இருக்க ராகினியோட அப்பா அவங்கள சமாதானப்படுத்துற மாதிரி குத்தி காட்ட ஆரம்பிக்க. ஆனா தாத்தாவோ செம்ம கடுப்போட ராகினி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அவங்களோட அப்பாவை கண்ணத்திலேயே பலான்னு ஒரு அறைய விட உடனே ராகினி எகிரிக்கிட்டு வராங்க. அப்போ இதை பார்த்தா பாட்டியும் நிறுத்தடி, இதுக்கு மேலேயும் உன்ன மாதிரி ஒரு ஆளை இந்த வீட்டுல நாங்க வச்சிருந்தோம், அப்புறம் அவ்வளவுதான் எங்க வீடே செதஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க ராகினியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல ஆனா ராகினியோ செம்ம தனவெட்டோட நான் உன்ன காவேரி கிடையாது, கான்ட்ராக்டர், அதாவது காசுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ கிடையாதுன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்தது காசுக்காக ஒன்றும் இல்லை. ஏன்னா கோடி கணக்குல தலைமுறையா உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு காசு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம என் கழுத்துல பர்மனன்ட் டிக்கெட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட தாலி ஆட்டி காட்ட. ஆனா பாட்டியோ இருந்த கடுப்புல ராகினியோட கணத்தையுமே அழுக்க வச்சுட்டு இப்பவே இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போற, அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது, என்ன நீ அவன் கூட தானே சேர்ந்து வாழணும், போ, உனக்கும் அவனுக்கும் தனியா நாங்க வீடு தந்துடுறோம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ராகினிய வீட்டை விட்டு துரத்த. ஆனா ராகினியோ மறுபடியுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நடக்கிறத பார்த்துட்டு அவங்களோட அப்பாவோ நீ வாமா, இந்த வீட்டுல உனக்கு என்ன வேலை, இதுக்கப்புறமா நீதான் எதுக்காக இங்க வந்தியோ அந்த காரியத்தையே முடிச்சிட்டியே, சபதத்திலேயே ஜெயிச்சிட்டியே, இதுக்கப்புறமா நீ இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லம்மா, வா, உனக்கு அரண்மனை மாதிரி நான் வீடை கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து ராகினியை கூட்டிட்டு போக. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க விஜயோ ரொம்பவே சோகத்தோடையும் அதை விட அதிகமான கடுப்போடையும் நின்றுட்டு இருக்க. ஆனா அப்போ பக்கத்துல இருந்த விஜயோட சித்தப்பாவோ விஜய் கிட்ட ஏதோ நல்லவங்க மாதிரி நாடகம் ஆட ஆரம்பிக்க. ஆனா இருந்த கோபத்துல விஜய் என்ன பண்றோன்னே தெரியாம அவங்களோட சித்தப்பாவுக்கு தர்மாடி கொடுக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம எல்லாமே உன்னாலதான் உன்னாலதானா வெண்ணிலாவே இழந்துட்டு நின்று, அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கை இப்போ இப்படி நாசமாக காரணமே நீதான் சொல்லிட்டு அவங்கள மறுபடியுமே துவம்சமா அடிக்க. ஆனா தாத்தாவும் விஜய் இந்த மாதிரி ஆக்ரோஷமா நடத்துக்கிறத பார்த்துட்டு உடனடியா அவங்கள தடுத்து நிறுத்த பார்க்க. அப்ப அங்க இருந்து அவங்களோட சித்தப்பாவும் இதுக்கு மேலேயே இங்க இருந்தோம் இந்த விஜய் நம்மள அடிச்சே கொன்றுவான்னு அவங்க அப்படியே தலை தெரிச்சு ராகினியோட அப்பா பின்னாடியே ஓட ஆரம்பிக்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாட்டியும் தாத்தா கிட்ட இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, என்னால இதை கொஞ்சம் கூட ஜீர்ணிக்கவே முடியல, இவங்க ரெண்டு பேரும் பணத்துக்காக தான் ஒன்னா இருந்தாங்கன்றத என்னாலேயே நம்ப முடியலையேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க. ஆனா தாத்தாவோ இப்போதைக்கு எதுவும் பேசாத, நான் எதுவா இருந்தாலும் அப்புறமா உங்ககிட்ட விலாவரியா சொல்றேன்னு சொல்லிட்டு விஜய் நீ கொஞ்ச நேரம் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பா, எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்றாங்க. ஆனா விஜயோ எப்படி தாத்தா இது எப்படி சரியாகும், நான் பண்ண தப்பு எவ்வளோ மோசமானதுன்று இப்பதான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் மனசு திருந்தினதுக்கு அப்புறமாவும் இவங்க என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தது ரொம்ப பெரிய தப்பு. நான் இவங்களுக்கு எப்படியாவது நிஜமாவே காவிரியை அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான எண்ணத்தோட பார்க்கலன்றத புரிய வச்சு ஆகணும் தாத்தா. பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி என்கிட்ட எல்லாரும் எப்படி
இப்படி நடந்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப பாருங்க என்ன அவ்வளவு அருவருப்போட பாக்குறாங்க. இது எல்லாத்தையுமே என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல தாத்தான்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்க காவிரியை பார்த்து பேச போறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போக பார்க்க, ஆனா விஜயோ இந்த மாதிரி ரொம்பவே எமோஷனலா இருக்கத பார்த்த தாத்தாவோ இப்போதைக்கு நீ என்ன போய் பேசினாலும் கண்டிப்பா அவங்க அதையும் காதுல வாங்க போறது இல்ல, நீ பேசுறதையுமே கேட்க போறது இல்ல, அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து போ, இந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் தனியட்டும், அதுக்கப்புறமா நம்மளே போய் பொறுமையா அவங்க கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைப்போம்னு சொல்லிட்டு விஜய சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைக்க பார்க்க, ஆனா விஜயோ கேட்கற மாதிரி தெரியல. ஆனா அப்பதான் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி உள்ள விஜயோட சவுண்ட கேட்ட வெண்ணிலாவோ திடீர்னு ஓடி வந்து விஜய கட்டி பிடிச்சது மட்டும் இல்லாம விஜய் விஜய்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க விஜய் கிட்ட பேசுறத பார்த்தா அவங்களுக்கு கிட்டத்தட்ட அதாவது முழு ஞாபகமுமே வந்த மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம அவங்க பழைய வெண்ணிலா மாதிரி பேசுறத பார்த்த விஜய் அதிர்ச்சி படுறதை விட பக்கத்துல இருக்க பாட்டிய தாத்தாவும் வந்து இன்னுமே அதிர்ச்சி படுறாங்க. ஆனாலும் விஜய் இப்போதைக்கு எதையுமே ஜீர்ணிக்கிற நிலைமையில இல்லாததுனால அவங்க வெண்ணிலா கிட்ட சரியா பேசாம இருக்க, ஆனா வெண்ணிலாவோ விஜய் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இதை பார்த்த தாத்தாவும் அங்க இருந்து அந்த கேர்டேக்கர் லேடியை கூப்பிட்டு வெண்ணிலாவை உள்ள கூப்பிட்டு போக சொல்றாங்க. ஆனா வெண்ணிலாவோ அதை கேட்காம ரொம்பவே எமோஷனலா நடந்துக்க ஆரம்பிக்க, உடனே இதை பார்த்த விஜயும் ஒருவேளை வெண்ணிலாவுக்கு மட்டும் 100% எல்லாமே குணமாடிச்சு நமக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவளை நம்ம இங்க இருந்து அனுப்பிடலாம், அதுக்கப்புறமா நம்மளால காவேரியையும் காவேரி வீட்டுல இருக்கவங்களையுமே சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க உடனடியே தாத்தா கிட்ட சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக கார்ல ஏறி உட்கார சொல்ல வெண்ணிலாவும் விஜய் தானே தன்னை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட கார்ல ஏறி உட்கார, ஆனா இந்த மாதிரி விஜய் வெண்ணிலாவோட சேர்ந்து கார்ல போறத அங்க வந்த காவேரி பாத்துறாங்க. அதாவது காவேரி அவங்களோட வீட்டுல இருக்கவங்க கூட சண்டை போட்டுட்டு எனக்கு யாருமே முக்கியம் இல்ல, எனக்கு என் விஜய் தான் முக்கியம், ஏன்னா நான் அவங்கள மனசார காதலிக்கிறேன், என்னால அவரை பிரிஞ்சு இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி விஜய பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயம் எதுவுமே தெரியாத விஜயோ வெண்ணிலாவை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா அவங்க காவேரிக்காக தான் இதை பண்றாங்க. ஆனா அதுதான் காவேரிக்கு தெரியல. அதாவது மறுபடியுமே இவங்க 2 பேருக்கும் நடுவுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு. அதனால காவேரியும் மனசு உடைஞ்சு போய் மறுபடியுமே அவங்களோட வீட்டு வாசல இடிக்க போக, ஆனா காவேரியோட அம்மாவோ போது நில்லுடி, அங்கே நில்லு, இதுக்கு மேல நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே வராத, எப்போ நீ நாங்கெல்லாம் வேண்டாம் விஜய் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனியோ அப்பவே நீ என் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல உடனே இதை பார்த்த பாட்டியும் அவங்களோட அம்மாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா காவேரியோட அம்மாவோ சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. இந்த மாதிரி ஒரு கேவலமான பொழப்பு பிழைக்கிறதுக்கு என் பொண்ணு செத்துட்டாலேன்னு கூட நான் நினைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரியோட மனசை உடைக்கிற மாதிரி அவங்க பேச, உடனே இதை கேட்ட காவேரியும் ஏற்கனவே விஜய் பண்ண விஷயத்தால கஷ்டத்துல இருக்கனால உடனடியாக அவங்களோட அம்மா கிட்ட கோவப்பட்டு இதுக்கப்புறமாவும் நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு உடனடியாக அங்கிருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை பார்த்த கங்கா யமுனா குமரன் சொல்லிட்டு எல்லாருமே காவேரியோட அம்மாவை சமாதானப்படுத்திட்டு காவேரியை பார்க்கறதுக்காக பின்னாடியே போக, ஆனா காவேரியோ இதுக்கு மேலேயும் தான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம், நான் விரும்பின விஜயும் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு அவங்களோட முதல் காதலி கூடயே சேர்ந்துட்டாங்க. நான் யாருக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தனும் அவங்களுமே என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியா அந்த பக்கமா போய் சாகலான்னு சொல்லிட்டு ஒரு விபரீத முடிவு எடுத்தது மட்டும் இல்லாம அந்த பக்கம் இருக்க ஒரு கிணத்துக்குள்ள குதிக்கவே செஞ்சுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு பதறி போன குமரனும் உடனடியாக அவங்கள காப்பாத்துறதுக்காக அவங்களுமே அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு காவேரியை எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு காப்பாத்திடுறாங்க. உடனே இதை பார்த்த காவேரியோட அம்மாவும் என் பொண்ணு இதுக்கு மேலேயும் இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த வீட்டை காலி பண்ற நிலைமைக்கே போயிடுறாங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே காவேரியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம விஜயையுமே தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாமே எப்படியோ அங்க இருந்தவங்க மூலயமா தாத்தாவுக்கு பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க பதட்டத்தோட இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பதறி போன விஜயும் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலையே விட்டுட்டு காவேரியை பாக்குறதுக்காக அவசரமா வந்துட்டு இருக்காங்க. ஆனா காவேரியோட குடும்பத்துல இருக்கவங்களோ இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கையில கிடைச்ச பொருளை மட்டும் எடுத்துட்டு வேற யாரும் தனக்கு முக்கியம் இல்ல, எதுவும் தனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து அந்த ஊரை விட்டே காவேரியை கூட்டிட்டு கிளம்பி போறாங்க.